வணக்கம் நேயர்களே, பண வளர்ப்பும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலில் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணக்கூடிய எண்ணங்கள், நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய வீட்டில் செல்வம் செழிக்கவும், குழந்தையோட படிப்பு சிறந்து விளங்கவும், வீட்டில் பணப்பெட்டி எங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் செல்வம் செழிக்கணும் அப்படின்னா வீட்டில் திருவிளக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரிங்களா? கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும். இந்த விளக்கு ஏற்றும் போது விளக்கெண்ணெய் ஊற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. விளக்கு எண்ணெய் தனியாக இருக்கும், மிக்சரான அந்த எண்ணெய் ஊற்றாங்க விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லி. சரியா? வீட்டில் குறைந்தது பார்த்திங்கன்னா 2 விளக்குகள் ஏற்றணும். குத்து விளக்கு கிழக்கு முகமாக இருக்க வேணும். அப்புறம் துணை விளக்குமாங்கள அது வடக்கு முகமும் இருத்தல் நல்லது. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை செவ்வாய்க்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி கண்டிப்பாக துடைக்காதீங்க. மற்ற நாளில் துடைச்சிக்கலாம். அப்படி துடைக்கும் போது தண்ணி அந்த நீங்கள் கழுவி விடுற தண்ணிக்குள்ளே கொஞ்சோண்டு ஒரு கை கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அப்படி நீங்கள் துடைச்சிங்கன்னா வீட்டிலுக்கு எதிர்மறை ஆற்றல் பேரும் கண் திருஷ்டியும் குறையும். வீட்டில் பணப்பெட்டி பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை இருக்கா, உங்கள் வீட்டில் தென்மேற்கு திசையை பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல வீட்டோடைய பணப்பட்டியை வச்சு அது கிழக்கே பார்த்து இருக்கணும். கிழக்கு பார்க்கலாம் அல்லது வடக்கே பார்த்து வைக்கலாம். சரிங்களா? இந்த 2 டேரக்ஷன் வச்சுக்கலாம். இல்லைன்னா வடமேற்கு திசையில், வடமேற்கு திசையும் பார்த்து உங்கள் வீட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்து வடமேற்கு திசையில் கிழக்கே பார்த்து வச்சிங்கன்னா அந்த பணப்பெட்டில் பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதேமாரி குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வீட்டில் வடகிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் அமர்ந்து செவ்வாய் புதன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கே பார்த்து அமர்ந்தும் மற்ற நாட்களில் வடக்கே பார்த்து அமர்ந்து படித்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு படித்தவுடன் அந்த பாடம் ஃபுல்லாமே மனதில் நன்கு பதியும். ஸோ இந்த மாதிரி இந்த வழிமுறைலாம் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.